எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நேற்று நான் இந்த ஒயர் பைப்ன்ற மாதிரி ஒரு சாங்கில் போட்டிருந்தேங்க. அது நல்லா நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. எங்கள் வீடியோவுக்கு லைக் போட்டு பாருங்கள். அப்போ தாங்க அடுத்தடுத்து ஃபோனுக்கு எங்களுடைய சின்ன சின்ன யூடியூப் சேனல்லாம் ரீச் ஆகுமாங்க. கொஞ்சம் ரீச் ஆக மாட்டேங்குதுங்க. வீடியோ ஷார்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, லைக் போட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள். இப்போ நான் ஒயர் பை தாங்க போட்ட கற்றுக்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேயே சொன்னேன் பாருங்க, சின்ன வயசில் போட தெரியும். அது மறந்துட்டேன், அடி போடுறதுக்கு மறந்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் நேற்று போய் கிளாஸுக்கு போய் ஃபுல்லாக எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முடிக்கிறவர்கள் எப்படி கற்றுக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ கற்றுன்னு வந்தேங்க. ஒரு அளவுக்கு வண்டியில் ஏற்றிக்கினேன். பார்க்கலாம், இன்னொரு ஒயர் பை போட்டால் தான் நான் ஃபுல்லாக கற்றுக்கணுன்னு சொல்லிட்டு எனக்கே கன்ஃபார்ம் ஆகும். சரி, இப்போ சட்டுன்னு நான் புரிஞ்சுக்கினேன். ஏன்னா இது நான் சின்ன வயசில் போட்டதுனால எனக்கு ஒரே டைமில் பார்த்தோன்னே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சட்டுன்னு கற்றுக்கினேன். இருந்தாலும் இப்போ அவங்க சொல்லி கொடுத்த போட்டுட்டேன். இப்போ தனியாக ஒரு ஒயர் பை போடணுன்னா அது எனக்கு ஞாபகம் வச்சுன்னு நான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. அதனால் இந்த ஒயர் பை முடிச்சுட்டு அடுத்து ஒரு பை ஃபுல்லாக போட்டால் தான் எனக்கு நல்லா கிளியராக தெரிதுன்னு அர்த்தங்க. நான் நல்லா கிளியராக கற்றுக்கின பிறகு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக தெரியணுங்க. அப்போ தான் ஒரு விஷயம் நம்ம வெளியே சொல்ல முடியும். அதனால தாங்க நான் இத்தனை நாள் போட்டு காமிக்காது இருந்தேன். எனக்கு கொஞ்சம் போட தெரியும், ஆனால் இந்த ரூல்ஸ் பிரகாரம் போட தெரியாதனால தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணாது இருந்தேன். இப்போ இதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக கற்றுக்கின்னு நல்லா ஒயர் பை, இந்த ஒயர் பை இன்னும் 2-3 ஒயர் பை நல்லா போட்டு பார்த்துட்டு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க, கூட போடுறது எப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ஒரு சிலர் நினைக்கலாம், ஏன்னா இவங்க எதனா ஒன்று கற்றுக்கினே இருக்காங்களே, டைலர் கற்றுக்குறாங்க, ஆரி ஒர்க் கற்றுக்குறேன்றாங்க, மாடு மேய்க்கிறேன்றாங்க, பால்காரங்கன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் நினைக்க தோணும். ஏன்னா எங்களுக்கு எப்படின்னா கஷ்டப்பட்டு ஆகணுங்க, அந்தமாதிரி சூழ்நிலை இருக்கிறோம். இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க இப்போ ஒரு 10 நாள் இப்போ வேலை இல்லைன்னா சாப்பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்குன்னு இல்லைங்க, எல்லாருக்குமே தாங்க. அதனால் நம்ம அடுத்தடுத்த வேலை ரெடியாக கையில் வச்சுக்கணுங்க. யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. இந்த இந்த பணம் சும்மா வராது. நம்ம கஷ்டப்பட்டால் தான் ஒரு ஒயர் கூட பின்னா இந்த 2 ஒயரில் ஒயர் கூட போனால் 250 ரூபா அந்த கூட அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க. இது கதவு தாங்கலாம் அவங்க சொன்னாங்க, இந்த கூடை பின்னி கஷ்டப்பட்டு பின்னோம்னா 250 ரூபா விற்கலாமாங்க மேக்ஸிமம். நம்ம அதுமாரி அவங்க 2-3 கூட அப்படி பின்னுவாங்களாம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இருக்கும். நம்ம ஒரு கூடை பின்னா கூட போதுங்க, டைம் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம டெய்லியும் பின்னணும்னு கிடையாதுங்க. நம்ம எப்பப்பெல்லாம் டைம் இருக்குது. இப்போ நான் இப்போ இன்றைக்கி துணி தைப்பேன், நாளைக்கு துணி தைக்க மாட்டேன், கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கலாங்க, டிவி பார்த்து உக்காந்து இருப்பலாங்க. உக்காந்துன்னு டிவி பார்த்துன்னு டைமில் ஒரு கூட ஏன்னா ஒரு கால் கூட வச்சு பின்னலாங்க. அந்தமாரி தாட்டில் தான் நான் கற்றுக்கிறேன். இல்லைன்னா நான் கம்மு விட்டுடலாம். இப்போது எங்களுக்கு நல்ல நீர்லாம் கிடையாது. நல்ல நீர் தான் ஆச்சா ஒரு மூலையில் விளைய போகுது, அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தைரியமாக இருந்துடலாங்க. நாளைக்கு நம்மளுக்கு வியாபாரத்துக்கு போனால் தான் காசு, வியாபாரத்துக்கு போனால் மழை வந்துடுதுங்க. சாலை ஓரம் வியாபாரம் பண்ணுறது தான், சந்தைங்க இல்லை எங்கள் வீட்டுக்காரு சொல்லியிருந்தல. நான் 1-2 எப்பறம் விட்டு ஜாக்கெட் தைக்கிறேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப ப்ளவுஸ் தைக்க முடியல. பேக் பெயின் கால் வலி மாற்றி மாற்றி வந்துனே இருக்குது. சரி, அதனால் நான் அந்த வேலையும் விடலை. வேலை ஒருத்த கஷ்டமாகுது, ப்ளவுஸ் தைக்கிற வேலையை விடலை. ஆனால் ரொம்ப தைக்க முடியல. வீட்டுக்கு தேவை அத்தியாவசிய தேவை நிறைய இருக்குது. அதுக்கு நம்ம எதனா ஒன்று கற்றுக்கினே ஆகணுன்ட்டு தாங்க. நம்ம விட்டு போனதெல்லாம் மறுபடியும் ஞாபகம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தாங்க எல்லாமே மறுபடியும் ஞாபகம் பற்றிக்கிறேன். இப்போ குழந்தைங்களாம் படிக்க வைக்கணும். இப்போ நம்ம ஒரு நோட்டே இப்போது அப்போ மேக்ஸிமம் 20 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா இருந்ததுங்க. இப்போ ஒரு நோட்டு 35 ரூபா, 45 ரூபான்னு விற்கிறாங்க. சாதாரண நோட்டு ஒரு 10 நோட்டு வாங்கினா 400 ரூபா தேவைப்படுதுங்க. இப்போ அதுமாரி இப்போது நம்மளுக்கு தேவை அதிகமாக இருக்குதுங்க. புக்கு வாங்குறது, பேனா வாங்குறது, இப்போ அதுதான் தேவை அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம புதுசாக இதெல்லாம் காலங்காலமாக இருக்கிறதாங்க, புதுசு இல்லைங்க. காலங்காலமாக நம்ம முன்னோர்கள்லாம் அப்போ நம்ம வீட்டில் பெரியவங்களாம் இந்தமாரி கூட பின்னி தான் எவ்வளோ பேர் குழந்தைங்க படிச்சிருக்காங்க, சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் சாலை ஓரம் பார்ப்பீங்க, பூ கட்டுறாமா கூட பூ ஒரு பக்கம் கட்டி வச்சுட்டு ஒரு பக்கம் ஒயர் கூடயும் பின்னுவாங்க. அதுமாரிங்க செய்யும் தொழில் தெய்வம். அவங்க நம்ம பாராட்டணும். ஏன்னா ஒரே ஒரு வேலை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. இப்போ இருக்கிற காலகட்டம் ஒரு வேலை நம்மளுக்கு இப்போ யூடியூப் கூட சொல்கிற பாருங்க, புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா தயவு செய்து சொல்கிற பாருங்க, அந்த யூடியூப்லேயே பணம் வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது லட்சத்தில் ஒருத்தர் தாங்க வீடியோ விட்டவொடனே ரீச் ஆகி அவங்க சம்பளம் வரும். நம்மள மாரி ஆளுங்களுக்கு ஒரு குக்கிராமத்துலேருந்து ஓடுறதுனால எதனாலும் தெரியல, நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சிலருக்கு சரியாக ஓடாது, சம்பளமும் வராது.
நான் வந்து தப்பாக சொல்லவே இல்லை, நம்மளுக்கு என்ன ரீச் ஆகும். ஆனால் நம்ம நினைக்க டைம் ரீச் ஆகாது. நீங்கள் நம்ம காசு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி எதனா ஒரு கைத்தொழிலோ ஒரு வேலையோ நம்ம கிட்ட இருந்தால் தான் நம்ம இன்றைக்கி ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதனால தாங்க நான் வந்து எல்லாருக்குமே சொல்கிறது, வீடியோடும் இல்லைங்க, வெளியே கூட சொல்கிறதுக்கு நான் டைலரிங் கற்றுங்க, எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன். டைலரிங் கற்றுக்கலாம், ஒயர் கூட பின்னுறது கற்றுக்கலாம், பொங்கக்கூடு மேலே போடுறது, அந்த அணைக்கூடு மேலே போடுவாங்களே அதெல்லாம் கற்றுக்கலாம். நம்ம கற்றுக்கிறது எனக்கு வீணாக போகாதுங்க, படிப்பு மாரி தாங்க இதுவும். நான் நல்லா தெளிவாக எங்கள் கூட நான் நல்லா போட்டுட்ட பிறகு நான் வந்து நான் கூட இப்போ வீடியோ காமிக்கிறேங்க. நேற்று போய் நான் கற்றுக்க போன இடத்துல வேலூர் தாங்க நான் கற்றுக்க போயிருந்தேன். ஆரி ஒர்க் கற்றுருந்தாங்க. அங்கேயே தாங்க ஒயர் பை ஒரு நாள் கத்தார போட்டிருந்தாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு ஒயர் பை நல்லா ஃபஸ்ட்டு ஒயர்லாம் வாங்கி போகாது போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கடைங்களில் போயிட்டு 2 ஒயர் வாங்கினோம். 2 ஒயர் வாங்கி ஓரளவுக்கு நான் கற்றுன்னு வந்துட்டேன். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து சரியாக கற்றுக்கல. நான் வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கினேன். எனக்கு புரியாதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்து கொஞ்சம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கற்றுக்குன்னு வந்துட்டேன் ஓரளவுக்கு பரவாயில்ல. எனக்கு தோணுது ஒரு பை ஃபுல்லாக போடுவேன்னு நினைக்கிறேன். இந்த பையை போட்டுட்டு வெற்றிகரமாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கூட போட்டுட்டு நான் ஒரு 4வது 3வது கூட போட சொல்கிறாங்க உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியும் என்னால். ஏன்னா ஒரு மிஸ்டேக் கூட இல்லாத சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு சட்டுன்னு புரியும். அதனால் என் வீடியோ மறக்காம பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓ என்னம்மா